நம்ம வனாந்திரம்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, நாங்க என்ன வனாந்திரத்துக்கு போறதுன்னா எங்க போறோம், பாலைவனத்துக்கு போறோமா? அநேகருக்கு வீடே வனாந்திரம், அநேகருடைய வீடு வனாந்திரம். வீட்டுக்குள்ள ஏன்டா போறோம், ஏன் சாயங்காலம் வருது வேலையை முடிச்சு ஏன் வீட்டுக்கு போறோம்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள், எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வரும்போது நிம்மதியா இருக்குது, திருப்பி ஏன் நம்ம வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு போகும்போது நிம்மதி இல்லையேன்னு சொல்லக்கூடியவங்க எத்தனையோ பேர் சொல்றாங்க. இங்கேயே இருந்துட்டு நல்லா இருக்கும் போகிற பாஸ்டர், சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்குது, வீட்டுக்கு போறதுக்கே பிரச்சனை, பயமா இருக்குது, வீடே வனாந்திரம். அப்படிதான் லேயாளுக்கு. ஒவ்வொரு நாளும் கணவன் தன்னத்துல அன்பா இருப்பான் எதிர்பார்த்து பார்த்து பார்த்து அவருடைய வாழ்க்கையில அன்பு கிடைக்காம போயிருச்சு. 4 குழந்தை பிறகுது அவளுக்கு, கிடைக்காம போச்சு. ஆனால் அவனுடைய பார்வை முழுக்க, இன்னும் சொல்ல போனா யாக்கோபு லேயாளுக்காக வேலை செய்தான். ஆனா லேயாளுக்கு செய்யலாம், ராகேலுக்காக தான் செஞ்சான். 14 வருஷமா ராகேலுக்காக தான் வேலை செஞ்சிருக்கான், லேயாளுக்கு அவன் வேலையே செய்யல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் லேயாலும் ராகேலும் புறப்படுறாங்க. புறப்படும் போது இந்த ராகேலை யாக்கோபு அதிகமாய் நேசிக்கிறான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, இஸ்ரவேலரையும் புறஜாதியரையும் குறித்து சொல்லும் போது, இஸ்ரவேலருக்கு ஆபிரகாம் மூலமாக அவர் எல்லா விதத்திலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு எல்லாம் செஞ்சிருந்தாலும், புறஜாதியரை குறித்து சொல்லும் போது தேடாதவர்களாலே நான் கண்டடையப்பட்டேன்ங்கிறார். நான் தேடாதவர்களாலே கண்டடையப்பட்டேன். ஏசாயா அதை குறித்து சொல்லுகிறான்னு சொல்றார், நான் தேடாதவர்களாலே கண்டடையப்பட்டேன். அப்படிதான் ஒரு புறஜாதியார் மாதிரி தான் அங்க இருக்கிறான். லேயாளை பொறுத்த வரைக்கும் ஒரு புறஜாதி சபை மாதிரி, ராகேலை பொறுத்த வரைக்கும் விரும்பின சபை, இஸ்ரவேலர்கள் மாதிரி அப்படி இருக்கிறாங்க. நான் எப்பவுமே இந்த ரெண்டத்தையும் தனித்து பார்க்கறது இல்ல, இணைச்சுதான் பார்க்கிறேன், சொல்றேன். அப்படி இருக்கிறாங்க. இப்ப புறப்படுறாங்க. புறப்படும் போது ராகேல் இவ்வளவு தூரம் நேசிக்கப்பட்டு 14 வருஷம் தன்னுடைய வாழ்க்கையே செலவு பண்ணியிருக்கிறான் யாக்கோபு. ஆனால் அவள் அவனுடைய கல்லறையிலே வைக்கப்படவில்லை, அவள் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கவில்லை. அந்த ஓட்டம் பாதியிலேயே முடிந்து போனது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அப்படிதான் விலைக்கரையும் கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. ஆண்டவர் நமக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கிறார், தன் ரத்தத்தையே கொடுத்திருக்கிறாரு, தன் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. புறஜாதியாருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரே அளவுல தான் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. 2 பேருக்கும் அவர் வேலை செஞ்சிருக்கிறாரு, 2 பேருக்கும் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. ஆனால் இதுல ராகேலுடைய ஓட்டம், ஒரு சிலருடைய சபைகளுடைய ஓட்டம், ஒரு சில விசுவாசிகளுடைய ஓட்டம் முடிவை காணவில்லை. என்ன காரணமாக இருக்கும், அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ராகேலுக்கு இருந்த மிகப்பெரியதான ஒரு சுபாவம் என்னவென்று சொல்லி பார்க்கும்பொழுது, பிள்ளை பெறாததனாலே தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு. இன்னைக்கு சபைகளுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடாத மிக மோசமான சுபாவங்களில் ஒன்று பொறாமை. தன் சகோதரிக்கு குழந்தை பிறக்குது, தனக்கு குழந்தை இல்லை. அப்படி இருக்கும்போது உடனடியாக இவளுக்கு என்ன வந்திருக்கணும், நியாயமா என்ன வரணும், துக்கம் வரணும். ஐயோ எனக்கு பிள்ளை இல்லையே, ரெபேக்காளுக்கு பிள்ளை இல்லைன்னு அவன் என்ன செய்யறான், போய் ஜெபம் பண்றான் ஈசாக்கு. இப்போ அண்ணாளுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னா அவன் துக்கமாய் இருந்தாலும் தான் இருக்கு. ஆனா இவளுக்கு இருந்தது என்ன தெரியுமா, பொறாமை. நமக்கு ஒண்ணு இல்லை, இன்னொருத்தருக்கு இருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு இல்லையேங்கிறத விட அவங்களுக்கு இருக்கேன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் பொறாமை. பொறாமை கொள்ளக்கூடியதான ஆவிக்குரிய வாழ்க்கை, பொறாமை கொள்ளக்கூடியதான ஊழியம், பொறாமை கொள்ளக்கூடியதான சபை ஒரு நாளும் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்காது. ஆண்டவர் நம்மை விட ஒருத்தர் அதிகமா ஆசீர்வதிச்சா நீங்க சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்பட முடியலையா, பொறாமையாவது படாம இருங்க. இன்னைக்கு உங்களை விட உங்க அக்காவையோ தங்கச்சியோ அண்ணனையோ தம்பியையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, கீழே உள்ளவன் ஊழியத்துல மேல வரான். அதை பார்க்கும் போது உங்களுக்கு ஏன் பொறாமை வருது? என் கூட இருந்தவெல்லாம் மேல போயிட்டான், என் கூட இருக்கிற நான் பார்த்து வளர்ந்த பையன் அப்படின்னு நினைக்க கூடாது. நான் சொல்லி கொடுத்த ஒருத்தன் மேலே வந்திருக்கிறான் அப்படின்னு நான் சந்தோஷப்படணும். அதான் நல்ல இருதயத்துக்கு அடையாளம். என் அக்காவுக்கு, எனக்கு தான் பிள்ளை இல்லை, என் அக்காவுக்கு பிள்ளை இருக்குது, சோத்திரம், சந்தோஷம், ஆண்டவரே அவங்களுக்கு கொடுத்தீங்க, எனக்கும் கொடுங்கப்பான்னு கேட்டா வேற விஷயம். அது பொறாமை. பாருங்க, இன்னைக்கு பொறாமை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து விடும். சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? சவுலை கேவலமாய் பேசும்போது கூட, இவனா எங்களுக்கு ராஜான்னு சொல்லும் போது கூட அவன் அமைதியாக இருந்தான். அவங்களை கொல்ல வேண்டும் என்ற ஒரு சிச்சுவேஷன் வருது, அன்னைக்கு அவன் ஜெயிக்கிறான். ஜெயிச்ச பிறகு கூட இருக்கவங்க சொல்றாங்க, உன்னை ராஜாவான்னு கேட்டவங்க எல்லாம் அடிச்சு நீ கொன்னுடுவோன்னு. அவன் சொல்றான், இன்று கர்த்தர் ரட்சிப்பை உண்டு பண்ணினால் இன்று எந்த விதமான கொலையும் நடக்கக்கூடாதுங்கிறான். அப்படி இருக்கும்போது அதே சவுல் தனக்கு எதிராக ஒரு மனுஷனை, ஒரு சின்ன பையனை ஜனங்கள் பாராட்டின போது அவனுக்குள்ளே வந்ததான மிக முக்கியமான காரியம் பொறாமை. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000. அப்படி சொன்ன உடனே அவனுக்கு ஒரு பொறாமை வந்துருச்சு. அந்த பொறாமை தான் சவுளுடைய வீழ்ச்சிக்கு காரணம். சவுளுடைய வீழ்ச்சிக்கு அதுதான் காரணம். அங்க ஆரம்பிச்ச பொறாமை கடைசியில அவன் வாழ நாண்டு கொண்டு சாகிற வரைக்கும் போச்சு. என்ன செஞ்சிருக்கலாம் சவுல் தெரியுமா? நாம் சொன்ன மாதிரியே
என்னுடைய ஆசியில பாதிய, என் நாட்டுல பாதிய, என் மகளை அவனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து அவனையும் ஒரு ராஜாவாக்கி அழகு பார்த்து அவன்கிட்ட சொல்லியிருக்கலாம், யோனத்தான் எனக்கு அப்புறம் இருப்பான், நீ அவனுக்கு உதவியா இருந்தா தாவீது மாட்டேன்னா சொல்லியிருக்க போறான். தாவீதுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயமே கிடையாது. அவன் எல்லாத்துக்கும் தயாரா இருந்தான். சவுல் ராஜ்யபாரம் முடிக்கிற வரைக்கும் அவன் ராஜாவாகல பாருங்க. அவன் சவுல் மேல கையே போடல பாருங்க. அப்படிப்பட்டதான ஒரு மனுஷன். ஆனால் நடந்தது என்ன? தாவீது மேல சவுலுக்கு பயங்கரமான பொறாமை. அவனை எப்படியாவது கொண்டுறணும், எப்படியாவது அழிச்சிடணும். இங்க ராகேலுக்கு இருந்தது அதுதான். போய் யாக்கோபு கிட்ட சண்டை போடுறான், எனக்கு பிள்ளை கொடும். அவன் சொல்றான், கர்த்தர் உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுக்காம ஒரு காரியத்தை கொடுங்க நீங்க கேட்கும் போது உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்தாரோ அதுதான். ஒருத்தருக்கு 5 வகையான ஊழியம், 5 வகையான ஊழியத்திலையும் 5 பேருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னா 5 வகையில அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் கொடுத்திருப்பாரு. அவங்களுக்கு அது கிரியை செய்து எனக்கு கிரியை செய்யலையே, இதுல என்ன இருக்கு? ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரியதான ஊழியர் பிரசங்கம் பண்ணதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன் அந்த வீடியோவை. அதுல அவர் சொல்லுவார், என்னுடைய மீட்டிங்க்கு கிரௌடு வருது அப்படின்னு உடனே எதிரில் இருக்கிறவங்களுக்கு பொறாம, உடனே எங்க மீட்டிங்கு கிரௌடு வருதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அவர் எத்தனைப்பா லைட் போட்டாரு? அவரு 100 லைட் போட்டாரு, எனக்கு 200 லைட் போடு. அவர் ஸ்டேஜ் என்ன சைஸ் போட்டாரு? 10க்கு 10, எனக்கு 10க்கு 15 போடு. ஏன்? நான் அவரோட பெரிய ஊழியக்காரன் காட்டணும். பொறாம. அடுத்த ஊழியர் மேல பொறாம, அடுத்த விசுவாசி மேல பொறாம, அடுத்த சபை மேல பொறாம. இன்னைக்கு நாம எல்லாருமே ஒரு ராஜ்யாவுக்கு தானே வேலை செய்யறோம், ஒரு ராஜ்ய பாரம் தானே. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க கால் மாதிரியே கை இருந்தா ஓகேவா? காலுடைய நீளத்துக்கும் கையுடைய நீளத்துக்கும், கை இந்த ஷேப்ல இருக்கும், கால் அந்த ஷேப்ல இருக்கணும். இல்ல இல்ல எனக்கு கை 4 கை இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னா வருமா? மிருகமா மாறிடுவோம். மிருகமே முன்னங்காலம் பின்னங்காலம் வேற வேற தான். அப்ப ஆண்டவர் ஊழியத்தை அப்படித்தான் வச்சிருக்கிறாரு. நாம எல்லாம் இணைந்து செய்வதற்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஒரு ஊழியரை பார்த்தோ, விசுவாசியை பார்த்தோ, சக விசுவாசியை பார்த்தோ, நான் இன்னும் சொல்றேன், ஒருவேளை ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தாலும் அவங்கள பார்த்து கூட பொறாமப்படாதீங்க. உங்க ஆபீஸ்ல ஒருவேளை உங்களை விட கீழே இருக்கிறவங்க மேல வராங்களா, கர்த்தர் உயர்த்துறாரா, அப்படியே அமைதியா இருங்க. கர்த்தர் சில நேரங்களில் நம்மளை அடக்கி வச்சிருப்பாரு. ஏற்ற காலம் வர வரைக்கும் நம்மளை அடக்கிதான் வச்சிருப்பாரு. நமக்கு தேவையானதை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் தருவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் அநீதி உள்ள தேவனே கிடையாதுங்க. ஆனா நமக்காக ஒரு காலம் வச்சிருப்பார், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். எனக்கு ஒரு ஊழியரை தெரியும். அவர் உண்மையாய் ஊழியம் செய்ததான ஒரு மனுஷன். அவர் ஊழியம் செய்த காலத்துல அவர் கர்த்தருக்கு உண்மையாய் செய்ததுனால அவர் எந்த கடனை வாங்க மாட்டாரு. அவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அவரோடு கூட இணைந்து அவருடைய நண்பர் ஒரு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் எல்லாவற்றையும் உடனடியாக இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி தன்னுடைய ஊழியத்தை நல்லா கம்பீரமா காட்டணும்னு நினைக்கக்கூடியதான ஒரு மனுஷன். கார் வாங்குவாரு, எல்லாம் வாங்குவாரு. இந்த மனுஷன் வீட்டில் ஒண்ணுமே இருக்காது. அப்போ அவருடைய மனைவி அவரை பார்த்து, உங்க ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதே கிடையாது, உங்க ஊழியத்தை கர்த்தர் கை விட்டுட்டாரு. ஏன்? அவர் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு, அதனால தான் கார் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஊழியர் சொல்வாரு, எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல பாஸ்டர், எப்படி இவங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. ஊழியம் என்பது என்ன? அடுத்தவங்களை பார்த்து அந்த மாதிரி வளர்றது கிடையாது, அவங்கள பார்த்து வளரணும் கிடையாது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளை சொல்லுவாங்க, பாரு அவன் எப்படி மார்க் எடுக்கிறான், நீ ஏன் எடுக்கல? அவனுடைய கெப்பாசிட்டிக்கு அவன் மார்க் எடுக்கிறான், இவன் கெப்பாசிட்டிக்கு இவன் மார்க் எடுக்கிறான். அவ்வளவுதான். யாரால என்ன முடியுமோ அதான் படிக்க வைக்கிறோம், சொல்லி கொடுக்கிறோம், என்ன வருமோ அவ்வளவுதான். ஆனா வர்றது அவ்வளவுதான் வரும். அதை விட்டுட்டு அந்த மாதிரி எடு, இந்த மாதிரி எடு, எல்லாரும் பெரிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி ஆயிட முடியுமா? அத்தனை பேருமே தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிட முடியுமா? இல்ல அத்தனை பேருமே ஊழியத்திலுமே சொல்றேன், எல்லாருமே பவுல் ஆயிட முடியுமா? எல்லாருமே மோசே ஆயிட முடியுமா? கர்த்தர் யாருக்கு என்ன வைத்தாரோ அந்த ஓட்டத்துல ஓடி கடைசி வரைக்கும் முடிக்கணும். பொறாமை கொள்ளாதீங்க, அடுத்த ஊழியத்தை பார்த்து ஏங்காதீங்க. அவர் இப்படி வந்துட்டாரு, நானும் வந்துடணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான். ஃபாதர் பெர்கமன்ஸ் இத்தனை 40 வால்யூம் போட்டு அவர் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறாரு. உடனே இன்னைக்கு வரவங்களுக்கு என்ன? ஃபாதர் பெர்கமன்ஸ் மாதிரி ஆகணும். என்ன ஆகணும்? உடனடியாக போட்டு சிடியை போட்டு அப்படியே பாட்டை போட்டு உடனே யூடியூப்ல ஏத்தி, அவர் இத்தனை வருஷம் அவர் அனுபவத்துல அவர் பட்ட பாடுகள் எல்லாத்தையும் 4 வருஷத்துல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. முடியுமா? முடியாது. எல்லாருமே ஃபாதர் பெர்கமன்ஸா மாற முடியாது, எல்லாரும் சால நவரோஜியா மாற முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு, அவங்க ஓட்டத்தை அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. சால நவரோஜமா அவங்க ஓட்டத்தை ஓடி முடிச்சாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வச்சிருக்கிற ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்கணும். எல்லாருமே பவுலா மாற முடியாது, எல்லாருமே மோசையே மாற முடியாது. முதல்ல ஊழியத்தை அடுத்த ஊழியத்தை கம்பேர் பண்றதை நிறுத்துங்க. ராகேலுடைய வாழ்க்கையில மிகப்பெரியதான தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? கம்பாரிசன். தன் அக்காவின் மேல் பொறாமை. அதனுடைய வீழ்ச்சி எங்க வந்துச்சு தெரியுமா அவளுக்கு? உடனடியாக அந்த அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா? ஷார்ட் கட் ஒன்று எடுக்கிறாங்க. கர்த்தர் பிள்ளையை அடைச்சு வச்சிருக்கிறாரு. இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கணும்? நேரா போய் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும். ஏன் ரெபேக்காள் ஆண்டவர்கிட்ட தான் கேட்டாங்க. சாராள் 89 வயசு வரைக்கும் பொறுமையா இருக்கிறாங்க. ஆண்டவர் குழந்தை கொடுக்குறாங்க, 89 வரைக்கும் பொறுமையா இருக்கிறாங்க. அந்த அம்மா நடுவில் ஒரு செஞ்ச தப்பு ஆகார் விஷயத்துல. இப்ப அதாவது ஒரு பாடம் இருக்குது.
இப்ப இந்த அம்மாவும் அதே தப்ப செய்து, ஆகாரம் அந்த அம்மா கூட்டம் வந்த மாதிரி இந்த அம்மா என்ன செய்து, என் வேலைக்காரி. அந்த குழந்தை எந்த குழந்தை தெரியுமா? அந்த வேலைக்காரி குழந்தை பேர் தெரியுமா? தான் கோத்திரம் பிறகுது. அந்த ராகேல் லூப் லைன் எடுத்தது, ஷார்ட்கட். கர்த்தர்கிட்ட போகாம இந்த அம்மா போனது யாருகிட்ட? வேலைக்காரி மூலமா போனது. அதான் சொல்வேன், எப்பவுமே கர்த்தர் கொடுக்காம ஷார்ட்கட்ல எதை வாங்க நினைச்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு சாபம் இருக்கும்.